என் ஒய்ஃப் எதுனா ஃபஸ்ட்டு ஆசை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஆசை என்னென்னா பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆச்சு. இப்போ நாங்கள் போகிறோம். எங்கே போகிறோன்னு அவங்களுக்கே தெரியாது. ஃபஸ்ட் டைம் நானே வந்து நைட் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இடம் எடுத்து தான் போய் பார்க்கலாம். எங்கெங்க போயிட்டுருக்கோம்? ரூட்டில் வர ஆளே இல்லை பாருங்களேன். போகிறதே வந்து பார்த்தா சர்ப்ரைஸாக தான் போகிறோம். ஒருத்தர் இருக்க மாட்டான், ஜாலியாக போக வேண்டியதான். இது பாலமாங்க? புது பாலமா இது? இல்லை இது புது பாலம் அங்கே இருக்குது. நம்ம இப்போ ரெகுலராக போகிற பாலம் தான் இது. நைட்டு உனக்கு வந்ததுனால உனக்கு தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக ஃபுல்லாக டிராஃபிக்கில் வருவோம். டிராஃபிக் இல்லைனாலும் உனக்கு தெரியுது கரெக்டாக. ஆமாம், எந்த இடம்னே தெரியல, எங்கே கூட்டு போகணும். இல்லை ஃபஸ்ட்டு பாலம் புது பாலம் திறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதை போய் பார்க்கலாம். தெரிஞ்சு பாரு ஒன்று கிடச்சிட்டு பைக் ஓட்டுறவங்க ரொம்ப பாவங்க. முன்னாடி பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது. எப்படி இல்லைங்களோ ஓட்டிகிட்டு போயிருந்தோம்ப்பா. வேற லெவலாக இருக்குது பற்றியா. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆமாம்ல. எந்த பாலம் தெரியுதா? இது சாய்பாபா காலனி. சாய்பாபா காலனி பாலம். வாவ், டிராஃபிக்ல போவோமா? அந்த பாலமா இது? கீழே அதேதான் பாரு. இப்போ கீழே க்ளோஸ் பண்ணி மேலே விட்டாங்க பாரு. எவ்வளோ சூப்பராக இருக்கு பத்தியா. டிராஃபிக்கே இல்லாமல் நல்லா இருக்கு பாருங்களேன். புதுசாக இருக்கு பாரு. பாலமே ரொம்ப வேற லெவலாக இருக்கு பத்தியா. ஆமாப்பா, சூப்பராக இருக்கு பாருங்களேன். பாலத்தை காமிக்க வந்தீங்க. எங்கங்க நம்ம போறோம்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சொல்லிட்டு அப்புறம் ரெடி சர்ப்ரைஸ் இருக்கு. சொல்லாம போறதா சர்ப்ரைஸேன்னு. 1 மணிக்கு பைக் ரைடு கேட்டேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி 12:30 ஆச்சு. 12:30க்கு போயிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லி பார்ப்போம். பாரு, பாரதி தான் அறிவு குட்டி. அறிவா இருக்கான் என் புள்ள. ஸ்லீப்பர் பஸ்ஸாங்கிறது அந்த டைரியில் இந்த ஆசையை சேர்த்துக்குங்க. ஒரு நாளாவது இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸில் போயிட்டு வரணும்ப்பா. ஸ்லீப்பர் பஸ் தானே? போயிடுவோம். காந்திபுரத்தை தாருனா ஒன்றுமே இருக்காது. ஒரு பையன் இருக்க மாட்டான் பாருங்க. எதுக்கு எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? வந்து நேரில் பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. சர்ப்ரைஸாக வாடி. ஏன்டி போகும்போது நோயின்னு கேட்டுகிட்டே இருக்க. என்னன்னு வந்து பாரு. வந்து பார்த்தா தானே தெரியும். ஃபைனலி காந்திபுரம் வந்தாச்சு. காந்திபுரத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தான். கொஞ்சம் தூரம் போனோம் வந்துடும் நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போகிறோம். சர்ப்ரைஸில் அழுதுட்டுருக்காங்க. பின்னாடி ஒரு பாப்பா, முன்னாடி ஒரு பாப்பா சர்ப்ரைஸில் இருக்காங்க. ஸோ சரிப்பா. ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30 இருக்கும். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்குது. நல்லா ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இங்கே பாப்பா இருக்காங்க. எங்கே வந்திருக்கோன்னா ஆக்சுவலாக நம்ம ரேஸ் கோர்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கேன். ரேஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்ததே கிடையாது. இப்போ ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸ் தான். இதை காமிச்சதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னங்க இது ஒன்றுமே இல்லையே இங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஒன்றும் இல்லைன்னு கிடையாது. இங்கே எல்லாமே இருக்குன்றது நம்ம Zone 1, Zone 2, Zone 3 போனால் தான் தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது வேறு ஒன்றுமே பெருசாக தெரியல. Zone 1, Zone 2 அப்படியே வரிசையாக கூட்டு போயிட்டு காமிச்சோம் அப்படின்னா என்ன அப்படின்றத இவங்க பார்க்குறாங்கன்றத பார்க்கலாம். இதுதான் என்னோடய சர்ப்ரைஸ் இன்றைக்கி. நைட் ரைடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? குழுன்னு இருக்கா? நல்லா தான் இருக்கும் உனக்கு. 12 மணி உட்காந்து அங்கே பாரு. அங்கே எப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க பாரு ஜாலியாக. ஆக்கிங்க அங்கே பாரு. ஐடி கேர்ள்ஸ் எல்லோரும் எப்படி ஜாலியாக இருக்காங்க பார்த்தியா. ஆமாம், எப்படி இருக்கு? Zone 1, Zone 2, Zone 3ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இதுதான். அங்கே பாரு மூஞ்சிறாங்க பாரு. ஒருத்த காட்டி இப்படி ஜாலியாக உட்காந்துருக்காங்க பாரு. நான்லாம் லவ் பண்ணும் போதெல்லாம் இங்கே வரல. நைட்டு நான் பகலில் தான் வந்திருக்கேன்.
பகலில் நான் தனியாக வந்திருக்கேன். இங்கே கம்பெனி தான் ஒர்க்குக்கு போவேன்ல, அப்போ தனியாக வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு சின்ன வயசு இல்லைடா, இப்போடா ரீசெண்டாக வந்திருக்கேன்டா. சரி பாரதி, இங்கே உனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு போகலாம் சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக 1 மணிக்கு ரேஸ் கோர்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த நைட் லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எத்தனையோ பேர் இருக்காங்க. அதாவது ஒன்று கிட்டத்தட்ட மணி ஒரு 12:30 ஆச்சு. 12:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. டோட்டலாக கிட்டத்தட்ட வந்து இந்த க்ரௌடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ திருவிழா மாதிரி அவ்வளோ கூட்டம் இருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியோட இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. வீட்டில் வந்து நடக்க போகிறேன் வந்து பேசாத மொத்தம் என்னை பிடிச்சி தட்டி விட்டுலாம் ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. ஒன்றும் நாடு ஐயோ கீழே பாரதி எக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாலே. எத்தனை எக்ஸ் எடுத்துட்டு வந்தா பாரதி பாகுபலி சர்ப்ரைஸ் பண்றதுன்னு கூப்பிட்டு வந்துட்டு என் வீட்டுக்கு நான் உட்காந்து அவனால் இறங்க முடியாது. களத்தூருக்கு போயிடும் அப்படியே உட்காரவா? இறங்கி விட்டுரு பண்ணிடுறோம். பண்ணுங்க பார்க்கலாம். இதை வேற பாடி பில்டராக இருந்துட்டு இப்படி வந்து சிதையாறிடுச்சாமா. பண்ணுங்க 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 பண்ணுங்க. ஆ அடுத்தது ராட்டை சுற்றிக்கிட்டு என்னென்னலாம் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் நைட் ரைடு கேட்டாங்க. மிட் நைட் ரைடு கேட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ் நானே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவன்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். எப்படி இருக்கு ரேஸ் கோர்ஸ்? அவன் ஒரே வாரத்தில் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டெய்லி வந்தால் நல்லாயிருக்கும். டெய்லி வந்து நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றோம். இங்கே வந்து இங்கே டோட்டலாக இங்கே இருக்கிற எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபேமிலி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 ஃபேமிலி கிட்ட டோட்டலாக இங்கே தான் இருக்காங்க. சைல்ட்ஸோட வந்து விளாடுறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இது போயிட்டுருக்குது, காரு பைக் ரேஸ் அது இதுன்னு நிறையா போயிட்டுருக்குது. டோட்டலாக இங்கே எல்லாமே செம்மையாக இருக்குது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஓகே கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நீ வை ஓ எண்டு ஓ இங்கே ஓ வச்சுருக்கியா? ஓகே இரு பாருங்க இரு நிமிஷம். அப்படி கூடாது. இரு இங்கே எக்ஸ் வச்சுருக்கேன். கை பிடிச்சிக்கோ. விடு பாரு இங்கே ஓ அங்கே போவா. இரு இங்கே எக்ஸு. அப்போ இங்கே ஓ முடிஞ்சு. பூனை கடிச்சிடும். வா இங்கே வாங்க போதாங்க உட்காந்துக்கோ. ஒரு நிமிஷம் வெளியே வா. வெளியே தான் வரவேணா, அங்கேயே உட்காருக்கேன். தனலட்சுமி ஐயா, தனலட்சுமினா கிளினா வந்து வருது. அப்புறம் மேடம் எப்போ வீட்டுக்கு போகிறது ஐடியா? போகலாமா வேணாமா? அதுக்கு ஏய் மணி என்ன தெரியுமா? மணி 1:30 ஆச்சு. நீ எங்கே இருப்ப?
ஏங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தனா விரிஞ்சு போயிருங்க, கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு போயிடலாங்க. இன்னும் 2 மணி நேரம் முடிஞ்சு வச்சுக்கோ, மணி 5 மணி ஆயிரும். அப்புறம் அவ்வளோதான். ஆல்ரெடி பார்த்தியா போலீஸ்காரெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பாரு. இதுக்கு மேலே இருக்கக்கூடாது இப்போ அவ்வளோ. ஏன்னா இவங்களாம் எப்போ போவாங்கன்னு தெரியல, ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க பாரு. அவங்களாம் வீடுலாம் இருக்காங்க. அவங்களாம் வீடு பக்கத்தில் இருக்கிறனால அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம அங்கே போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். இப்போ நீ சொன்னீங்க அங்கேருந்து வரும்போது இதான் ரேஸ் கோர்ஸ் பார்த்துக்கோ. ஆக்சுவலாக நம்ம அங்கேருந்து வரும்போது எவ்வளோ காலியாக இருந்துச்சு, ஒரு 4-5 வண்டியாவது போச்சு. இப்போ திருப்பி போகும்போது ஒரு வண்டி கூட போகாது, நம்ம எம்டி ரோட்டில் நம்ம மட்டும் தனியாக போவோம். மிட் நைட் ரைடு ஓகேவா, பிடிச்சிருக்கா அந்த ரைடு? ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. இனிமேல் வாரம் வந்து வெளியே வந்துடலாம். வாரமா ஆசைன்றது ஒரு தடவை ஏற்ற முடியும். இங்கே பாடுற டவர் எப்படின்னு பார்த்தியா, சூப்பராக இருக்கா? ஆமாப்பா, நல்லா இருக்கு பாரு டவரு. தான் ரேஸ் கோர்ஸ், இங்கே தான் வந்து ரேஸ் வைப்பாங்க. திடீர்னு ஒரு டைம் வந்து பைக்கில் எல்லாமே வந்து இப்போ நிப்பாட்ட வச்சு எல்லாமே சூப்பராக செல்ஃபி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த இடத்த. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா என் ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. இது பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. இந்த ரைடு எனக்குமே ரொம்ப புதுசு. 1 மணிக்கு இந்த மாதிரி வெளியே நாங்கள் ஃபேமிலியோட போனதே கிடையாது. எங்களுக்கு ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆக்சுவலாக. பொண்டாட்டி ஓகேவா? அந்த ரைடுக்கு எத்தனை மார்க் கொடுப்பேன்? எனக்கு இந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 9 மார்க் கொடுக்கலாம். இது 9ஆ? ஏன் அந்த 1 மார்க் என்ன செஞ்சு சொன்னீங்க? அந்த 1 மார்க் வந்து விடியற வரைக்கும் இருந்துட்டு போகலாம்ல, டக்குன்னு கூப்பிட்டு போறீங்க. விடியற வரைக்கும் இருந்தால் அவ்வளோதான், மொத்தமாக போக வேண்டியதான். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.